நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது 136 சங்கீதம் 23 வசனம், 24 வசனம், 25 வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்காவிலே 1ஆம் அதிகாரத்திலே மரியாதை சொல்லுகிற காரியம், அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்னாளுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார், தேவன் அவளை உயர்த்தினார். ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் நம்முடைய தாழ்மையை, நம்முடைய தாழ்வான காரியத்தை, தாழ்ந்திருக்கிற காரியத்தை அவர் நினைக்கிறார். உண்மையாகவே இந்த நாட்களில் யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும், அதாவது நினைக்கிறவங்க இருக்கிறாங்க, ஆனால் நம்ம தாழ்ந்திருக்கிற நிலைமையில் நினைக்கிறவர்கள் குறைவு. ஆனால் தேவன் நினைக்கிறார். நம்ம எதில் தாழ்ந்து இருக்கிறோமோ, எதில் நாம் சிறுமைப்பட்டு இருக்கிறோமோ, தேவன் அதை நினைத்து, தேவன் அவர்களை நினைத்து அவர் உயர்த்துவதில் அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். ஆகவே தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க, நமக்கு உதவி செய்தவரை துதியுங்க. நாம் தாழ்மையில் இருந்தோம், நம்ம அடிமைப்பட்டு இருந்தோம், நம்ம சிறுமைப்பட்டு இருந்தோம். அப்படிப்பட்டதான சிறுமைப்பட்ட நாட்களில், தாழ்த்தப்பட்டு இருந்த நிலைமையில் நம்ம நினைத்து நம்மளை உயர்த்தின தேவனை நீங்கள் துதியுங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னால் அது ஒருபோதும் மாறாது. அப்படி என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நினைக்கிறவர், ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நினைத்து, ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உதவி செய்து நடத்துவதில் அவர் உண்மை உள்ள ஒரு நல்ல தேவன். அவர் மாறாத தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது 24 வசனத்தில், நம்முடைய சத்துருக்கள் கையில் இருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வதாக, சத்துருக்கள் கையில் இருந்து, சத்துருக்கள் பிடியில் இருந்து விடுவிக்கிற தேவனை துதியுங்க. உங்களுக்கு விடுதலை கொடுத்த தேவனை துதியுங்க. தேவன் உங்களை விடுதலையோடு கூட நடத்துவதில் அவர் போதுமான தேவன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம மற்ற எல்லா காரியங்களும் நினைக்கிறோம், மற்றவங்களெல்லாம் நினைக்கிறோம், ஆனால் உங்கள் தாழ்வில் உங்களை நினைத்தவரை, உங்களுக்கு உதவி செய்தவரை, உங்களுக்கு உதவி செய்தவரை, உங்களை உயர்த்தினவரை நீங்கள் நினைக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது, உங்களை விடுவித்தவரை நீங்கள் நினைக்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் விடுதலையோடு கூட அவர் உங்களை நடத்துவார். 3வது, மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்க. 3வது, உங்களை போஷித்து நடத்துகிற தேவனை துதியுங்க. உங்களை போஷித்து நடத்துகிற தேவனை துதியுங்க என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். ரூத்திலும் கூட அவர் வாசிக்கிறோம், பெத்லகேமில் ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய ஜனத்தை சந்தித்து அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவர், அவர் ஒவ்வொரு நாளும் அவர் போஷித்து நடத்துகிறவர். ஆகவே இந்த நாட்களில் உங்களுடைய தாழ்வில் தாழ்த்தப்பட்டு இருந்த உங்களுக்கு உதவி செய்தவரை, உங்களை உயர்த்தினவரை நீங்கள் துதியுங்க. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களை விடுதலை பண்ணின, விடுதலையோடு கூட நடத்துகிற தேவனை நீங்கள் துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்து உங்களை போஷித்து நடத்துகிற தேவனை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒவ்வொரு நாளும் அவர் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை கிருபையாய், அவர் மகிமையாய் நடத்துவார். நமக்கு உதவி செய்தவரை நாம் நினைப்போம், நம்மளை உயர்த்தினவரை நாம் நினைப்போம், நம்மளை விடுவித்தவரை நாம் நினைப்போம். நமக்கு ஒவ்வொரு நாளும் ஆகாரம் கொடுத்து நம்மளை போஷித்து நடத்துகிறவரை நாம் நினைப்போம். தேவன் தொடர்ந்து அவர் உங்கள் மேல் நினைவு கூர்ந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வழி நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் தாழ்வில் தாழ்த்தப்பட்டிருக்கிற எங்களை நினைத்து நீர் ஆண்டவர் உயர்த்துகிற ஒரு நல்ல தேவன். ஆண்டவரே, சேஷமாக விடுதலையோடு கூட நடத்துகிற ஒரு தேவன். சத்துருக்கள் கையில் இருந்து, சத்துருக்கள் பிடியில் இருந்து எங்களை விடுவித்த தேவனை நாங்கள் துதிகள் என்று சொல்லி வாசிக்கிறோம்.
உண்மையாகவே ஆண்டவரே, நீர் எங்களை விடுவித்த தேவன், நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாள் எங்களை போஷித்து நடத்துகிற தேவன், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான உடைய பிள்ளைகளை, குடும்பங்களை ஒவ்வொரு நாளும் போஷித்து நீ நடத்துவீராக. விடுதலையோடு கூட நீ நடத்துவீராக ஆண்டவரே. இருக்கிற எல்லா தாழ்வான காரியங்களையும், தாழ்த்தப்பட்டிருக்கிற, அடிமைப்பட்டிருக்கிற, சிறுமைப்பட்டிருக்கிற காரியத்தில் இருந்து அருமையான பிள்ளைகளை விடுவித்து நீர் உயர்த்தும் இடங்களை பற்றி ஜெபிக்கிறோம். நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.